ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ். நம்முடைய யூடியூப் சேனல்ல தினமும் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேடிங் அனாலிசிஸ் கோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீயான கோர்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு சேனல்ல முதல் முறை இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 12 வீடியோக்கள் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல பங்கு சந்தைனா என்ன, அது எப்படி நம்ம கையாளணுன்ற எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் இருக்கு. அதை போய் பாருங்க. அந்த 12 சாப்டர்ஸ். அந்த 12 சாப்டர் பார்த்தாதான் 13வது சாப்டர் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு நார்மலான ஒரு மனிதர்கிட்ட போய் பங்குச்சந்தை பத்தி தெரியுமான்னு கேட்டா, அவருக்கு தெரியற ஒரு விஷயம்னா பங்கு சந்தைனா நஷ்டம் தான் வரும் அப்படிங்கிறது. இதுதான் அவருக்கு தெரிஞ்சது. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஸ்டேபிளா இருக்காது. அவரு மக்கள் எதை நம்புவாங்கன்னா, எப்பவுமே நிலையா இருக்கிற ஒரு விஷயத்த மேலதான் நம்புவாங்க. பட் பங்கு சந்தை தான் அப்படி கிடையாது. சில நேரங்கள்ல மேல போகும், சில நேரங்கள்ல கீழே வரும். அப்ஸ் அண்ட் டவுன். பங்கு சந்தைனாலே அப்ஸ் அண்ட் டவுன் தான். இது இல்லாம பங்கு சந்தை கிடையாது. ஓகே, அது ஏன் இப்படி போயிட்டு இருக்கு? ஒரு நாளைக்கு ஏறுது, ஒரு நாளைக்கு இறங்குது. இதுக்கு பதிலாக ஏறிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இருக்க முடியாது. ஏன்னா பங்கு சந்தையுடைய அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஏல முறை. ஒரு இடத்துல வந்து ஒரு பொருளை வச்சுட்டு அதுக்கு ஏலம் கூறினாங்கன்னா, நிறைய பேர் அந்த பொருள் வேணும் அப்படின்னா அவங்க வந்து அதிகமா கேட்டுக்கிட்டே போவாங்க. வேணும் அப்படின்னா சைலண்ட் ஆயிடுவாங்க இல்லைங்களா? அதே தான் இங்கேயும் நடக்கும். இங்க ஒரு 100 பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆப்போசிட் சைட்ல ஒரு 100 பீப்புள் இருக்காங்க. இந்த இடத்துல டாடா மோட்டார்ஸை வந்து விற்கிறதுக்காக ஏலங்கள் நடக்குது. இது வந்து பங்குச்சந்தையில ஒரு ஏலம் நடக்குதுன்னே வச்சுப்போம். பங்குச்சந்தை வந்து பங்குச்சந்தையில நடக்க அதே விஷயம் தான் இங்க நடக்க போகுது. இந்த 100 பேர் வந்து எப்படியாவது டாடா மோட்டார்ஸை வாங்கணும் அப்படிங்கிறவங்க, இந்த 100 பேர் வந்து டாடா மோட்டார்ஸை விற்கணும்ன்றவங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி பையரா இருந்து இப்ப செல்லரா வந்திருக்கிறவங்க. இவங்களுக்கு வித்தாதான் காசு, இவங்களுக்கு வாங்கி வச்சு ஃபியூச்சர்ல வித்தாதான் காசு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது வாங்க ரெடியா இருக்காங்க. இந்த பீப்புள் என்ன சொல்றாங்க, டாடா மோட்டார் ஷேர் வந்து நான் 2000 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பீப்புள் வந்து 2000 ரூபாய்க்கு முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகே, 2000 முடியல, ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ இப்ப பங்குடைய விலை 1000 ரூபாயா இருக்கு. 1000 ரூபாய்க்கு வெறும் 2 பேர் தான் வாங்குறாங்க. இதுல இருந்து 2 பீப்புள் மட்டும் தான் வாங்குறாங்க. ஸோ இங்க 2 பேர் வித்துட்டாங்க, பேலன்ஸ் இருக்கிறது 98 பேர். இந்த 98 பேர் என்ன சொல்லுவாங்க, அச்சோ எப்படியாவது வித்து ஆகணும், எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால இந்த 98 பேர் இருக்காங்க இல்லையா, 1000 ரூபாயில இருந்து 700 அப்படின்ற பிரைஸுக்கு விலையை வந்து கம்மி பண்ணி இந்த ஒரு இடத்துல சொல்றாங்க. ஸோ இந்த நேரத்துல ஓகேப்பா, ஏதோ ஒரு நல்ல பங்கு தான் வாங்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு 48 பேர் வாங்குறாங்க. ஸோ 98 பேர் செல்ல இருந்த இடத்துல இப்ப வெறும் 50 பேர் தான் பேலன்ஸ் இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஒரு 50 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் வித்தே ஆகணும். அதனால 300 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. ஸோ 300 ரூபாய்க்கு விற்கும் போது இதுல இருக்க பேலன்ஸ் 50 பேர் இருக்காங்களா, அதுல ஒரு 25 பேர் வாங்கிட்டாங்க. ஓகேவா? இந்த 300 ரூபாய் பிரைஸ்ல 25 பேர் வாங்கிட்டாங்க. இப்ப செல்லர் சைடு ஒரு 25 செல்லர்ஸ் வந்து பாக்கி இருக்காங்க, பையர் சைடு 25. சரி, யாருக்குமே டாடா மோட்டார்ஸ் மேல இப்போ அவ்வளவு பெரிய மதிப்புலாம் கிடையாது. கிடைச்சா வாங்கலாம், இல்லைன்னா விட்டலான்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. ஸோ இந்த நேரத்துலதான் 300 ரூபாயில இருக்கும்போது இன்னும் ஒரு 150 ரூபாய்க்கு வந்து பண்றாங்க. இந்த 150 ரூபான்னு சொல்லி விலையை குறைச்சு சொல்லும் போது 25 பேர்ல 20 பேர் எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி எல்லாருமே அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ டிமாண்ட் வந்து அதிகமாயிருச்சு. ஸோ டிமாண்ட் அதிகமாக பார்க்கும்போது அவுட் சைடு இந்த 100 பேருக்கு, இந்த 100 பீப்புள் தான் இப்ப இருக்காங்க இந்த இடத்துல. வெளியில ரோட்ல போற எல்லாருமே வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு வேணும்னு கேட்கறாங்க. ஸோ இது வந்து ஒரு கிரவுண்டு மாதிரி நினைச்சுக்கோங்க. கிரவுண்டுக்குள்ளதான் இந்த 100 பேர் வந்து பேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் இந்த ஷேருடைய பிரைஸ் 150 ரூபான்னு சொன்னே பக்கத்துக்கு அமௌண்ட் இருக்கிறோம் எல்லாருமே எனக்கு இந்த டாடா மோட்டார் ஷேர் வந்து வேணும்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால டிமாண்ட் வந்து ரைஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ 150 ரூபாய்க்கு 20 பேர் வந்து வாங்கிட்டாங்க. செல்லர் சைட்ல 5 பேர் செல்லர்ஸ் இருக்காங்க, 5 பேர் பையர் இருக்காங்க. ஓகேவா? இந்த 5 பேர் செல்லர் கிட்ட பங்குகள் இருக்கு, இவங்க வாங்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் 150 ரூபான்னு வெளியிருந்து எல்லாருமே வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீயா நானாங்கும் போது 150 ரூபாயில இந்த பிரைஸ் வந்து மீண்டும் 250 ரூபாய்க்கு போகுது. 250 ரூபாய் போகும்போது மீண்டும் இந்த கிரௌட் வந்து 250 ரூபாய்க்கு போதா, பரவாயில்ல நான் வாங்குறேன். ஏன்னா ஒரே நாள்ல 150 வந்து 200 ரூபாய் போயிடுச்சு. ஸோ 200 ரூபாயில இருந்து இன்னும் மேல போகுமே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. 350 ரூபாய் போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள் வர லிமிட்டடான பங்குகள் இருக்கிறதுனால இது வந்து ஏறிக்கிட்டே போகுது. ஸோ ஏற ஏற என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து வாங்கினாங்க இல்லைங்களா,
500 இருந்து 300 வாங்கினாங்க இல்லையா? ஸோ அந்த 300 வாங்கின 25 பேர் வந்து 300 வாங்கியிருக்காங்க. ஸோ 350 போனோடனே பாடி நமக்கு வந்து 13% லாபம் கிடைக்குது, வித்தலான்னு சொல்லி அந்த 50 பேர் வித்துருவாங்க. ஸோ 50 பேர் விற்கும் போது லாபத்துல விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பங்கு இறங்குறதும் இன்னொரு பங்கு ஏறுறதும் இதுதான் நடக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இதோடைய கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும், எதுக்கு ஒரு பங்குடைய விலை வந்து ஸ்டேபிளா இருக்க முடியல அப்படிங்கிறது. பிகாஸ் இது வந்து ஒரு ஏல முறை, ஆக்ஷன். எல்லா நிறுவனத்துக்கான ஏலமும் இந்த இடத்துல நடக்கும். இந்த ஏலத்துல மக்களுடைய சென்டிமெண்ட், நியூஸ், கிரவுட், அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை. எப்படி 5 பேர் வந்து 150 விற்கும் போது பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆகுச்சோ, எப்படி 100 பேர்ல அதிகமான நம்பர்ஸ் வந்து சப்ளை ஆனதுனால வாங்கறதுக்கு யாரும் ரெடியா இல்லையோ, பிரைஸ் அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சுதான் ஒரு பங்குடைய விலை ஏறும் இறங்கும். பங்கு சந்தையில ஆயிரக்கணக்கான பங்குகள் இருக்கு, கோடிக்கணக்கான மக்கள் ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் பங்கு சந்தை மேலையும் போகுது, கீழையும் வருது. ஓகே, ஒருவேளை ஒரு பங்குடைய விலை அப்படியே சொன்ன மாதிரி ஏறிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகுன்றதை பார்ப்போம். இப்போ 100 ரூபான்னு வச்சுப்போம் ஒரு பங்குடைய விலை. இந்த இடத்துல ஒரு 100 பேர் வாங்க ரெடியா இருக்காங்க, 100 பீப்புள். 200 போகும்போது ஒரு 50 பேரால வாங்க முடியுது. அப்படியே நிக்காம மேல போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. 500 போகும்போது ஒரு 20 பேரால வாங்க முடியுது. 5000 போகும்போது வெறும் 5 பேரால வாங்க முடியுது. ஓகே, இப்போ நான் 100 வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு லாபம். 200 நிறைய பேரால வாங்க முடியாது, 50 பேரால தான் வாங்க முடியும். 500 போகும்போது வெறும் 20 பேரால தான் வாங்க முடியும். இதுவே ஒரு பங்குடைய விலை 5000 தொட்டுருச்சு அப்படின்னா வெறும் 5 பேரால தான் வாங்க முடியும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாராலையும் முதலீடு பண்ண முடியாது, அதே நேரத்துல எல்லாராலையுமே லாபமோ நஷ்டமோ எதுவுமே வந்து அடையாம எல்லாமே குரோத்தாவே போயிட்டு இருக்கும். அப்படி போகும்போது இங்க வாங்கினவன் 100 வாங்கினவன் 500 விற்கணும் அப்படின்னா 500 வாங்க ரெடியா இருக்கணும். 100 பேர் இந்த இடத்துல வாங்கிட்டாங்க, இந்த இடத்துல 20 பேர் தான் வாங்க ரெடியா இருக்காங்க. அப்படிங்கும்போது 80 பேர், அதாவது 80 பேர் வந்து அவங்களுடைய பங்குல விற்க முடியாம இருப்பாங்க. ஏன்னா வாங்கறதுக்கு 20 பேர் இருக்காங்க, விற்கிறதுக்கு 100 பேர் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஸ்கேர்சிட்டி வந்து இருக்கும். ஸோ அப்படி இந்த இடத்துல போட்டவங்க பணத்தை எடுக்க முடியாம அப்படியே லாக் ஆயிடுவாங்க. இது வந்து நீங்க லோவர் சர்க்கியூட்ல வந்து பார்க்கும்போது புரியும். ஒரு 100 இருக்க பங்கு டெய்லி லோவர் சர்க்கியூட்ல க்ளோஸ் ஆகும்போது வாங்கினவங்க விற்க முடியாம கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி சீன் தான், வாங்கினவன் விற்க முடியாம கஷ்டப்படுவான். ஏன்னா விலை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால. பட் இதுவே ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப 100 பேர் 100 பங்குல வந்து வாங்கிட்டாங்க 100 இருக்கும்போது, மேல ஒரு 300 போகும்போது வித்துட்டாங்க. விற்கும் போது ஒரு 150 வரும். மறுபடியும் எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா 500 போகும். மறுபடியும் ஒரு 400 வரும். மேல போகும்போது 1500 போகும். பிளாஸ்டிக்கா விழுந்துச்சு அப்படின்னா மீண்டும் ஒரு 300 வந்துட்டு 5000 போகும். ஸோ இந்த மாதிரி போகும்போது 100 வாங்கினவன் 300 விற்பான், 300 வித்தவன் 150 வாங்குவான், 150 வாங்கினவன் 500 வரைக்கும் வெயிட் பண்ணுவான், இல்லைன்னா எக்ஸிட்ல வந்து இந்த இடத்துல எக்ஸிட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும்போது தான் வாங்கினவங்களுக்கும் பெனிஃபிட், விற்கிறவங்களுக்கும் பெனிஃபிட். சரிங்களா? ஸோ இதனாலதான் பங்கு சந்தை ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து ஏற்படுது. இப்போ நீங்க வந்து ஒரு ட்ரேடர் அப்படின்னா உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ட்ரேடிங்ல வந்து ஃபிளக்சுவேஷன்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்ப்பீங்க. ஆனா லாங் டேர்ம்ல அது வந்து வெறும் நாய்ஸ், ஒரு சலசலப்பு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. லாங் டேர்ம்ல இது வந்து மேலதான் போக போகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருப்பீங்க. இதுதான் வந்து நடக்குது. இப்போ நீங்க ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கலாம், ஸ்விங் ட்ரேடர் இருக்கலாம், பொசிஷனல் ட்ரேடரா இருக்கலாம். இந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வாய்ப்புகளே கிடையாது. நீங்க வந்து இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே பெரிய பணக்காரர்கள் கிடையாது. எல்லாருமே பிரைஸ் அப்ரிசியேஷன்ல ப்ராஃபிட் பண்ணலான்னு ஆசைப்படுறவங்க. ஸோ அப்படி இருக்கிற நீங்க ஃபிளக்சுவேஷனை வந்து பயன்படுத்திக்க பார்க்கணும். ஸோ ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து 3 வகைப்படும். ஒன்னு ஷார்ட் டேர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸ், மீடியம் டேர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸ், மூணாவது லாங் டேர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸ். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து மெயினா எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பாத்தீங்கன்னா, நியூஸஸ், அந்த கம்பெனியோடைய நியூஸஸ், நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ், இதை பேஸ் பண்ணி ஷார்ட் டேர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸ் வரும். ரெண்டாவது அந்த பங்குடைய நியூஸ் அண்ட் பிரைஸ் ட்ரேட் ஆகிற வால்யூம்ஸ், மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ், டிமாண்ட் அண்ட் சப்ளை, இது எல்லாமே ஷார்ட் டேர்ம்ல டிசைட் பண்ணும். எப்படி அந்த ஒரு கிரவுண்டுக்குள்ள 100 பேர் இருக்கும்போது ஏத்த இறக்குகள் வந்துச்சு, அதுக்கப்புறம் வெளியேந்து ஆட்கள் வரும்போது ஏறிச்சு, அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை பொறுத்து மாறும். ரெண்டாவது மீடியம் டேர்ம்.
ஸோ இது வந்து பேசிக்கா ஏர்னிங்ஸ் அண்ட் மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா அந்த கவர்மெண்ட் பாலிசிஸை பொறுத்து மீடியம் டேர்ம் நடக்கும். தேர்டு வந்து லாங் டேர்ம். கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை வச்சு முழுக்க முழுக்க டிசைட் பண்ணப்படும். ஷார்ட் டேர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸ் ஃபியூ மினிட்ஸ்ல இருந்து ஃபியூ டேஸ் வரைக்கும் நீடிக்கும். ஸோ இதுல பெனிஃபிட் அடைகிறவங்க ட்ரேடர்ஸ். மீடியம் டேர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸ் ஃபியூ வீக்ஸ்ல இருந்து ஃபியூ மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும். அதாவது ஒரு வாரத்துல இருந்து 16 மாசம், 12 மாதங்கள், 6 மாதங்கள் அந்த மாதிரி வந்து டிஃபர் ஆகும். லாங் டேர்ம் அப்படிங்கிறது ஃபியூ இயர்ஸ்ல இருந்து மெனி இயர்ஸ் இருக்கும். இயர்ஸ் கணக்குல போகும். இது லாங் டேர்ம். ஸோ இதுல பெனிஃபிட் அடைகிறவங்க ஒருத்தவங்க, இதுல பெனிஃபிட் அடைகிறவங்க ஒருத்தவங்க, இதுல பெனிஃபிட் அடைகிறவங்க ஒருத்தவங்க. இவங்களுடைய எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வெவ்வேறு. பட் ஷார்ட் டேர்ம்ல ட்ரேடிங்ல சம்பாதிச்ச பணத்தை மீடியம் டேர்ம்ல போடலாம். ஸோ இந்த மீடியம் டேர்மை யார் யூஸ் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ், டொமஸ்டிக் பையர்ஸ், எஃப்ஐஎஸ் எல்லாருமே இந்த மீடியம் டேர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸ் பயன்படுத்தி தான் பணத்தை வந்து சம்பாதிக்கிறாங்க. அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், இல்ல அதிகமான பாசிவ் இன்கம் இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாம் லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வாரன் பஃபெட்டோட கூற்றுப்படி பை அ குட் கம்பெனி அண்ட் ஹோல்டு ஃபார் எவர் அப்படின்னு. அதாவது ஒரு நல்ல கம்பெனி வாங்க, அதை வித்துறாதீங்க அப்படிங்கிறது அவருடைய கருத்து. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த தேர்ட் கேட்டகரிக்குள்ள வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஒரு வீடியோல ஃபிளக்சுவேஷன்ஸ்னா என்ன, அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும், அதை எப்படி நம்ம பார்க்கணுன்ற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.